பால்குண மாதமென்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 17ஆம் அத்தியாயமான 17ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்றைய கதையின் முந்தைய பகுதியில் ததீச்சி முனிவரின் எலும்புகளின் வடிவில் அஸ்திர சஸ்திரத்தை பெற்ற பின்னர் அனைத்து தேவர்களும் போருக்கு சென்றதை கேட்டோம். அங்கே தேவர்களின் அரசனான தேவேந்திரனால் நமுச்சி என்கிற அசுரன் கொல்லப்பட்டான். பின்னர் விருத்ராசுரன் தோன்றுகிறான். அவனை கண்டதும் அனைத்து தேவர்களும் அச்சமடைகிறார்கள். பின்னர் தேவகுரு பிரகஸ்பதி தேவேந்திரனையும் அனைத்து தேவர்களையும் பிரதோஷ விரதத்தை அனுசரிக்குமாறு ஊக்குவிக்கிறார். இது சிவபெருமானை மகிழ்விக்கிறது. பின்னர் அவர் விரதத்தின் சடங்குகளை விளக்குகிறார். மேலும் தத்வஷாத் தேவகுரு பிரகஸ்பதி இந்த பிரதோஷ விரதத்துடன் தொடர்புடைய புராண கதையை அவரிடம் கூறுகிறார். எனவே இன்று இந்த கதையினை நாம் கேட்கலாம். பிரதோஷத்தை குறித்த கதையை விவரிக்கும் போது தேவகுரு பிரகஸ்பதி கூறுகிறார், ஒரு காலத்தில் சித்திரராத மன்னன் விமானத்தில் பயணம் செய்து பல்வேறு தீவுகளுக்கு சென்று சிவபெருமானின் இருப்பிடமான கைலாய மலையை அடைந்தான். அங்கே அவன் சிவபெருமானை அவரது மிகவும் அற்புதமான மற்றும் ஒப்பற்ற வடிவத்தில் கண்டான். அவரது பாதி உடலில் பார்வதி தேவி அமர்ந்திருக்க அவர் அழகாக காட்சியளித்தார். கற்பூர நிறமும் தாமரை விழிகளும் கொண்ட முகத்துடன் அன்னை பார்வதி தேவியுடன் இருந்த சிவனாரை கண்ட சித்திரராத மன்னன் கேலியாக, சிவபெருமானே, இவ்வுலகில் உள்ள அரை மனிதர்களும் பெண்களின் செல்வாக்கிற்கு ஆட்பட்ட மற்றவர்களும் எங்களை போன்ற அறிவற்ற ஜீவன்களும் கூட தயக்கத்தின் காரணமாக பொது இடங்களில் உடல் உறவில் ஈடுபடுவதில்லை. தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, சமநிலையுள்ள மனதுடைய மகான்களை கேலி செய்பவர் எவராயினும் அவர் கீழ்மட்டத்தில் உள்ளவராக கருதப்பட வேண்டும். நீங்கள் தேவர்கள் மற்றும் த்விஜர்கள் ஆகிய இரு பிரிவுகளிலும் உள்ள பகிஷ்க்ரோதர் ஆவீர் என்று கூறினான். தன்னை மிகவும் கற்றறிந்தவன் என்று கருதி கொள்ளும் தாம் தமது கடுந்தவத்தின் காரணமாக இன்று விருத்ராசுரன் என்று அழைக்கப்படுகிறாய். எனவே பிரதோஷ காலத்தில் தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி சிவபெருமானை வழிபட்டு மகாதீத்ய விருத்ராசுர விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். திரையோதசி வியாழக்கிழமையன்று முழுமையாக காணப்பட்டால் விரதம் நிறைவேற அது உகந்தது. மேலும் இன்று அதே தேதி தானாகவே கிடைக்கிறது. இதற்காக ஒரு வெள்ளி காளை செய்யப்பட வேண்டும். அந்த காளையின் முதுகில் ஒரு அழகான சிம்மாசனம் வைக்கப்பட வேண்டும். அந்த சிம்மாசனத்தில் உமாகாந்தன், அதாவது சிவபெருமான், சிவனாரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அந்த இறைவனுக்கு 3 விழிகள், 5 முகங்கள் மற்றும் 10 கரங்கள் இருக்க வேண்டும். அவரது உடலின் பாதியில் சாத்வி என்று அழைக்கப்படும் பார்வதி தேவி வீற்றிருக்க வேண்டும். மேலும் இவ்வகையில் தேவி உமை மற்றும் மகேஸ்வரனாரின் அழகான சிலை செய்யப்பட வேண்டும். அந்த சிலையை ஒரு செம்பு பாத்திரத்தில் வைத்து துணியால் மூடி ஒரு மனிதனின் முதுகில் வைத்து இரவில் பக்தியுடனும் விதிக்கப்பட்ட சடங்குகளை பின்பற்றியும் விரதம் இருத்தல் வேண்டும். முதலில் மிகுந்த கவனத்துடன் பஞ்சாமிர்தத்தால் சிலையை அபிஷேகம் செய்து பின்னர் ஒரு பூஜை மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். சிலைக்கு பாலபிஷேகம் செய்யும் போது இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும். கோஷிரதம் தேவவேஷ் கோஷிரேன் மயாகிருதம் பனம் தேவ் தேவேஷ் கிருஹண பரமேஸ்வரா. இதன் பொருள், பசுவின் பாலில் வீற்றிருக்கும் தேவேஷ் தேவதேவர் பரமேஸ்வரரே, நான் உமக்கு பசுவின் பாலில் அபிஷேகம் செய்துள்ளேன். தயை கூர்ந்து இதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்ஹி அளிக்கும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அர்ச்சோதீர்கதோ உமாகாந்த் தவாதீர்ணானே நபை பிரபோ கிருஹன் துவமம் யுக்தம் பிரசன்னோ பவ சங்கர். இதன் பொருள், உமாவல்லபத்தின் இறைவா, இந்த சமாதியால் வழிபடப்படுவதற்கு தகுதியானவர் ஆவீர் தாம். சங்கர பெருமானே, நான் அளித்த இந்த சமாதியினை ஏற்றுக்கொண்டு என் மீது பிரியப்படுங்கள். இறுதியாக சிவபெருமான பூஜை சடங்குகள் செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரிக்கவும். தீபவாலி மயக்தம் கிருஹன் பரமேஸ்வர ஆர்த்திக பிரதன மம தேஜக
பிரதோத்பவ. இதன் பொருள், இறைவா, என்னிடமிருந்து இந்த விளக்கு மாலையை ஏற்றுக்கொண்டு இந்த காணிக்கையால் திருப்தி அடைந்து எனக்கு ஒளியேற்றுங்கள். பழங்கள், விளக்குகள், நெய்வேத்தியம் மற்றும் வெற்றிலைகளை வரிசையாக சமர்ப்பித்து விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி சிவபெருமானை வழிபட்டு இரவில் விடாமுயற்சியுடன் விழித்திருங்கள். உங்கள் இல்லத்திலோ அல்லது ஆலயத்திலோ ஒரு சர விளக்கை உருவாக்கி நேர்த்தியான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை அமைக்கவும். நெய், இசைக்கருவிகள் மற்றும் நடனத்துடன் சதாசிவ பெருமானை வழிபடவும். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே ஒரு கடுமையான போர் மூண்டது. தேவர்களையும் அசுரர்களையும் அழித்த அந்த கடுமையான போரில் ஒரு மூர்க்கமான மற்றும் கண்ணியமான சண்டை நிகழ்ந்தது. அதே நேரத்தில் தேவேந்திரனும் மேற்கூறிய முறையில் சிவபெருமானை வழிபட்டு போரில் இணைந்துதான் அவன் தேவர்களுடன் இணைந்து விருத்ராசுரனை துரத்தினான். வியோமாசுரன் யமராஜனுடனும் திஷன்கோபன் அக்னி தேவனுடனும் போரிட்டனர். தூம் வாயுவுடன் போரிட்டார். ஆதிகோபன் நைருத்தியுடன் போரிட்டார். குக்ஷ்மாண்டா குபேரனுடனும் துஷா ஈசானனுடனும் மோதினர். இவர்களை தவிர பல வலிமைமிக்க அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையில் ஈடுபட்டனர். அவர்கள் சூலாயுதம், பதிஷ், கடக், சக்தி, தூமரா, பிரிட்கா, ருஷ்டி, பிண்டி, பால், பாஸ் அவர்கள் ஈட்டிகளாலும் கரங்களாலும் தாக்கினார்கள். அதே போல் தேவர்களும் தயிர் மற்றும் கோழி எலும்புகளால் செய்யப்பட்ட சிறந்த ஆயுதங்களை கொண்டு அசுரர்களை அழிக்கத் தொடங்கினர். தேவர்களால் தோற்கடிக்கப்பட்ட அசுரர்கள் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்களின் பயத்தை கண்ட விருத்ராசுரன் அவர்களுக்கு அறிவுரை கூறினார். வீரர்களே, போர் என்பது சொர்க்கத்திற்கான நுழைவாயில். அதை ஒருபோதும் கைவிடலாகாது. போரில் இறப்பவர்களே உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஞானிகள் முடிந்தவரை போரில் இறக்கவே விரும்புகிறார்கள். எனவே உங்கள் தலைவரின் பணிக்கும் முயற்சிக்கும் நீங்கள் முழு அர்ப்பணிப்புடன் போரிட வேண்டும். அதன் பின்னர் தேவராஜனான தேவேந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் இடையில் என்ன நிகழ்ந்தது, போர் எப்படி நிகழ்ந்தது என்பதனை நமது நாளைய பங்குனி மாத கதை தொடரில் செவிமடுக்கலாம். இன்றைய பங்குனி மாத மகாத்மியத்தின் 17ஆம் அத்தியாயமான 17ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.